Hey, hi guys, and welcome back to my channel once again. Travel with Max. ஸோ இன்னைக்கு நான் வந்து ஐஆர்சிடிசியில் ரயில்வே டிக்கெட்ஸ் ஆன்லைன் எப்படி புக் பண்ணலாம் சொல்லி இந்த நான் வீடியோ காமிக்க போகிறேங்க உங்களுக்கு. ஏன்னா சில பேருக்கு தெரியும் நம்ம ஆன்லைன் டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்ணலாம் ஐஆர்சிடிசியில் த்ரூ. ஸோ சில பேருக்கு தெரியாது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஐஆர்சிடிசியில் நம்ம எப்படி வந்து டிக்கெட் ஆன்லைன் புக் பண்ணிக்கலாம், சிம்பிளாக இன்னும் ரொம்ப ஈஸியாக எப்படி வந்து நம்ம ஐஆர்சிடிசி ஆப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம டிக்கெட் வந்து ரயில்வே டிக்கெட் வந்து ஆன்லைன் புக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இது பாருங்கள் காய்ஸ். ஸோ நம்ம வந்து இப்போ உங்களுக்கு மொபைல் த்ரூ ஐஆர்சிடிசி ஆப்பில் நமக்கு டிக்கெட் எப்படி புக் பண்ணலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் நான் வந்து ஐஆர்சிடிசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ காமிக்கிறேன் நான் எப்படி நம்ம டிக்கெட் புக் பண்ணலாமோ. ஸோ இது மேலே கிளிக் பண்ணுங்கள். அது மேலே கிளிக் பண்ணியிருந்தோ நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வராங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த ஐஆர்சிடி ஆப் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி நம்மளுக்கு லாகின் க்ரெடென்ஷியல் கொடுக்குறது அவசரம் இல்லை. ஸோ நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு டேரெக்ட் நீங்கள் வந்து டிக்கெட்டை வந்து ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வருங்க. இதில் வந்து நம்ம டேரெக்ட் நம்ம ட்ரெயின் மேலே கிளிக் பண்ணலாம். ட்ரெயின் மேலே கிளிக் பண்ணியிருந்தோம் நம்மளுக்கு இந்த மாதிரி இன்னொரு இன்டர்ஃபேஸ் வராங்க. இதில் வந்து நமக்கு புக் டிக்கெட், மை புக்கிங், பிஎன்ஆர், லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன், அப்கமிங் ஜேர்னி, கேன்சல் டிக்கெட், ரீஃபண்ட், ஐஆர் சார்ட், வேக்கன்சி, ட்ரெயின் ஸ்கெட்யூல் எல்லாமே எப்படி நமக்கு டிஸ்பிளே ஆவாங்க நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நேரம் நம்ம வந்து டிக்கெட்டை புக் பண்ணலாமுங்க. சோர்ஸ் லொக்கேஷன் அண்ட் டெஸ்டினேஷன் அண்ட் எந்த டேட்க்கு நம்ம போகிறோம்னு சொல்லி இங்கே வந்து இந்த டிஸ்பிளே இந்த ஸ்க்ரீனோட டிஸ்பிளே இப்படி காமிக்காங்க இன்னொரு இன்டர்ஃபேஸில். ஸோ நம்ம செகந்திராபாத் கிளிக் பண்ணியாச்சு. அண்ட் அரைவல் நம்ம வந்து டெஸ்டினேஷன் வந்து சென்னை சென்ட்ரல் கிளம்புறோங்க நம்ம. ஸோ எம்ஏஎஸ் போட்டால் நமக்கு வந்து டெஸ்டினேஷன் கூட வந்துடும், எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல். அண்ட் இது வந்து கிளாஸுங்க. கிளாஸ் மேலே கிளிக் பண்ணால் உங்களுக்கு மொத்தமே இப்படி காமிக்கோங்க நம்மளுக்கு என்ன கிளாஸ் சொல்லி. பக்கத்தில் பார்த்தா இது வந்து கோட்டாங்க நம்மளுக்கு. ஸோ எந்த மாதிரி கோட்டாவில் நீங்கள் புக் பண்ணிக்கிங்க சொல்லி இந்த மாதிரி லிஸ்ட்டை தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியாச்சு. இங்கே எப்படியே பாருங்கள், ஜென்ரல், லேடிஸு, தற்கால், லோவர் பர்த், ப்ரீமியம் தற்கால், இல்லை பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், டியூட்டி ஃப்ரீ. ஸோ நம்மளுக்கு என்ன மாதிரி வேணும்னு சொல்லி நம்ம புக் பண்ணிங்க. பாருங்கள், ஜென்ரல் மேலே கிளிக் பண்ணுறேன். ஸோ ஜென்ரல் மேலே கிளிக் பண்ணியிருந்தோம் உடனே நம்ம வந்து டிபார்ச்சர் டேட், இந்த டேட்டுக்கு நம்ம கிளம்புறோம். ஸோ நம்ம வந்து இப்போ ஆல்மோஸ்ட் அக்டோபர் எண்டிங் வந்து வந்துடுச்சுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நவம்பர் 22 டிபார்ச்சர் டேட் போகலாங்க. ஓகே மேலே கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு நேரம் நமக்கு இங்கே பாருங்கள், டிபார்ச்சர் டேட் சாட்டர்டே 22 வந்துடும். ஸோ இது மாதிரி சர்ச் ட்ரெயின் பண்ணலாங்க. ஸோ இப்போ வந்து லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் கொடுத்தவங்க நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வருங்க. ஸோ சென்னைக்கு எந்தெந்த ட்ரெயின் கிளம்புதுன்னு சொல்லிட்டு மொத்தம் டிஸ்பிளே பண்ணி ஆச்சுங்க. பாருங்கள், நம்மளுக்கு சென்னை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், திரும்ப சார்மினார் எக்ஸ்பிரஸ் தான் இருக்குது நம்மளுக்கு. திரும்ப காச்சிகுடா டு புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் தான் இருக்குது நம்மளுக்கு. சென்னை எக்ஸ்பிரஸ் வந்து ட்ரெயின் நம்பர் 12604, சார்மினார் எக்ஸ்பிரஸ் வந்து 12760, திரும்ப காச்சிகுடா எக்ஸ்பிரஸ் வந்து 17653ங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இதில் வந்து இப்போ நமக்கு சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட்டில், இன்னும் சார்மினார் எக்ஸ்பிரஸில், இன்னும் காச்சிகுடா எக்ஸ்பிரஸில் நம்மளுக்கு வந்து கோச்சஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எந்த வந்து கோச்சுக்கு நம்மளுக்கு பாருங்கள், சென்னை சென்ட்ரலில் வந்து நமக்கு ஸ்லீப்பர் கோச், தேர்ட் ஏசி, செகண்ட் ஏசி, ஃபர்ஸ்ட் ஏசி தான் இருக்குங்க. அண்ட் சார்மினார் எக்ஸ்பிரஸில் நமக்கு வந்து ஸ்லீப்பர் கோச், தேர்ட் ஏசி, செகண்ட் ஏசி, அதை செகண்ட் ஏசி இன்னும் ஃபர்ஸ்ட் ஏசி கூட ப்ரொவைட் பண்ணியாச்சு. அண்ட் காச்சிகுடா எக்ஸ்பிரஸில் வந்து நம்மளுக்கு ஸ்லீப்பர் கோச், தேர்ட் ஏசி இன்னும் வேறு செகண்ட் ஏசியை ப்ரொவைட் பண்ணியாச்சு. நமக்கு ஃபர்ஸ்ட் ஏசியத்தை இல்லைங்க நம்மளுக்கு. அண்ட் நமக்கு வந்து சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் நம்ம வந்து இப்போ டிக்கெட் புக் பண்ணலாங்க. இப்போ நம்ம வந்து ஸ்லீப்பர் கிளாஸில் கோச் புக் பண்ணுறப்போ நமக்கு டிக்கெட் எவ்வளோ ஃபேர் ஆகுது இப்போ நான் காமிக்க போகிறேன் ஆன்லைன் டிக்கெட்டில். இப்போ நம்மளுக்கு இது மேலே கிளிக் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு சாட்டர்டே 29th நவம்பர் வந்து நம்மளுக்கு அவைலபிள் டிக்கெட்ஸ் எவ்வளோ இருக்குது, 233 இருக்குது மொத்தம். இப்போ இதில் க்ரீனில் டிஸ்பிளே ஆவாங்க. அதே நமக்கு ரெட்டில் டிஸ்பிளே ஆச்சுன்னா நமக்கு WL சொல்லி வரும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் வரும். RAC இருந்துச்சுன்னா கூட க்ரீன் கலரில் தான் வராங்க. பட் நமக்கு WL வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து ரெட் கலரில் தான் வராங்க நம்மளுக்கு. ஸோ இப்போமே பாருங்கள், கீழே பார்த்தா நம்ம வந்து ஃபேர் பாருங்கள், ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சுக்கு ஃபேர் வந்து 415 ருபீஸ் காஸ்ட் பண்ணியாச்சு நமக்கு இந்த ட்ரெயினில். ஃபேர் பிரேக்கப் கூட ஒரு சார் பார்க்கலாம் நம்ம எவ்வளோ ஆகுது சொல்லி. நீங்கள் பாருங்கள், நம்ம பேசிக் ஃபேர் வந்து நமக்கு 365 ருபீஸ், ரிசர்வேஷன் சார்ஜஸ் வந்து 20 ருபீஸ், சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜஸ் 30 ருபீஸ், அண்ட் டோட்டல் அமௌண்ட் வந்து நமக்கு 415 ருபீஸ் காஸ்ட் பண்ணியாச்சு ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சில். ஸோ வந்து ஜஸ்ட் இப்போ நம்ம பேக் போயிடலாம். வந்தாச்சு, பேக் வந்திருந்தோம் உடனே நம்ம வந்து பேசஞ்சர் டீட்டெயில் மேலே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிருந்தோம் ஜஸ்ட் இது மேலே கூட ஓகே பண்ணிடலாம். அண்ட் நம்ம வந்து இப்போது பேசஞ்சர் நேம் ஆட் பண்ணிடலாம். நம்ம பேர் இப்போ கொடுத்துடலாம். இப்போது அண்ட் ஏஜ் கூட எடுத்து போட்டணுங்க. மேல், நேஷ்னாலிட்டி இந்தியன்,
பர்த் ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு இஷ்டங்க. உங்களுக்கு லோவர் வேணுமா, மிடில் வேணுமா, அப்பர் வேணுமா, இல்லைக்காட்டி சைடு லோவர் வேணுமா, சைடு அப்பர் வேணுமா. நான் எப்போவுமே சைடு அப்பரவோ இல்லைக்காட்டி அப்பர் தான் சூஸ் பண்ணுங்க. சைடு அப்பர் நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகே, அது வந்து சும்மா ஆட் பேசஞ்சர் கொடுத்துட்டோம்ங்க. ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணால் நம்மளுக்கு வந்து இங்கே நமக்கு எந்த மாதிரி பேமெண்ட் நம்ம ஆப்ஷன் கேட்குங்க. நீங்கள் வந்து நெட் பேங்கிங் த்ரூ பண்ணுறீங்களா, டெபிட் கார்டா, கிரெடிட் கார்டா, இல்லை வாலெட்ஸாக வேறு அந்த மாதிரி பேமெண்ட்டா. ஸோ இது கன்வீனியன்ட் ஃபீஸ் கூட போட்டாச்சு பாருங்கள். இங்கே தெரியுது உங்களுக்கு ஜூன் படுறேன். இந்த கன்வீனியன்ட் ஃபீஸ் கூட பாருங்கள், ₹15 + GST பாருங்கள். இது வந்து நமக்கு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு ஆப்ஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்து நமக்கு யூபிஐ பேமெண்ட்ஸ், கூகுள் பே, ஃபோன்பே, இந்த மாதிரி பேடிஎம்ஸ், இந்த மாதிரி ஆப்ஸில் வந்து நம்ம கூட நம்ம டிக்கெட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் ட்ராவல் இன்சூரன்ஸ் எஸ் மேலே கிளிக் பண்ணாக்கா நமக்கு இன்சூரன்ஸ் கூட இஃப் இன் கேஸ் நம்ம ட்ராவலிங் டைமில் நம்மளுக்கு எதுனா ஆச்சுன்னா நம்மளுக்கு அந்த இன்சூரன்ஸ் வந்து நம்மளுக்கு கிளைம் ஆவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிவ்யூ ஜர்னி டீட்டெயில்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வயசு இதை மேலே கிளிக் பண்ணிக்கலாம் பாருங்கள். நம்ம டீட்டெயில்ஸ் ஒரு வயசு ரிவ்யூ தான் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஆப்ஷனை தான் நம்ம கேப்சர் பண்ணிக்கலாமா. அண்ட் இது வந்து ப்ரொசீட் டு பேங்க. இது மேலே எஸ் கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே நமக்கு ஃபுல்லாக ஆப்ஷன்ஸாக காமிக்காங்க நம்மளுக்கு எந்த மாதிரி பேமெண்ட் நம்ம பண்ணுற போகிறோமா சொல்லி. ஸோ நம்ம வந்து ஃபோன்பேயில் பண்ணுறோம்ல, சும்மா ஃபோன்பே மேலே கிளிக் பண்ணலாம், ப்ரொசீட் பண்ணலாம். சேர்த்து பாருங்க நமக்கு பேங்க்கு எந்த பேங்க்கில் நமக்கு இந்த பேமெண்ட் பண்ணுறோம்னு சொல்லி அந்த பேங்க் மேலே கிளிக் பண்ணி நம்ம வந்து பேமெண்ட் அதை ப்ரொசீட் பண்ண முடியும். பேமெண்ட் பண்ணிட்டோங்க பாருங்கள். நம்ம அந்த பேமெண்ட்டை ஏதாவது ஆப்ஷன் இருக்குது. நமக்கு டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ இல்லை கட்டி யூபிஐ ஒரு சில பேமெண்ட் பண்ணிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வருங்க நம்மளுக்கு. என்னோட டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சொல்லி நம்மளுக்கு ஆன்லைன் டிக்கெட். ஸோ இங்கே பேசஞ்சர் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு புக்கிங் ஸ்டேட்டஸ் பாருங்கள், கன்ஃபார்ம் டிக்கெட், இது S1072 சைடு அப்பர் சொல்லி மொத்தம் இப்படி மாதிரி வராங்க. ஸோ இது ப்ரெசென்ட்டில் நான் ஒன்றும் புக் பண்ணலங்க. இப்போ இது ஜஸ்ட் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் காமிக்கிறேன். இது மாதிரி வர சொல்லி உங்களுக்கு ஒரு ஒன்ஸ் பேமெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருந்தோம். அது நெக்ஸ்ட் ஆகிட்டு இருந்தாங்க. டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணலன்னா இங்கே தெரிஞ்சாங்க PDF சொல்லி ஜூம் பாருங்க. PDF சொல்லி சொல்லுதா அது மேலே கிளிக் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நமக்கு வந்து இதோட டிக்கெட் டவுன்லோட் ஆகிடுங்க. நமக்கு அது மேலே கிளிக் பண்ணியிருந்த உடனே நமக்கு இது டிக்கெட்டு டவுன்லோடிங் சொல்லி வரோங்க. நமக்கு வந்து கேலரியில் தான் சேவ் ஆகும். சிம்பிளாக ஒன்று ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து உங்களுக்கு நான் காமிச்சியாச்சு. IRCTCலேருந்து நம்ம புக்கிங் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா கண்டிப்பாக ஷேர், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டில் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் பை.